ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறமா வந்து அகெயின் ஒரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 5 மந்த்ஸ், அதாவது ஜனவரி முடிஞ்சு போச்சு, அடுத்த 5 மந்த்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த மாதம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம். ஸோ இந்த 5 மந்த்ஸில் நீங்கள் எப்படிலாம் படிச்சுட்ருக்கோம், எப்படி படிக்கணும், எப்படி படிச்சுட்டு இருந்தீங்க, இதெல்லாம் தாண்டி இனிமே தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து நான் என்ன படித்தேனே எனக்கு தெரியல, ஒரு ஃபுல்ஃபில்லாகவே எனக்கு இல்லை. நான் இனிமே தான் நான் வந்து படிக்கவே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து சார் வந்து ஒரு ஜென்ரல் லைஃப் வந்து கொடுக்க போகிறாரு. அதை மறக்காமல் எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். அதாவது இனிமே தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் வந்து என்னால் படிக்க முடியாமல் இருந்துட்டேன். ஒரு வீட்டு சூழ்நிலையினால் வந்து என்னால் வந்து கண்டினியூவாக படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருப்பீங்கள்ல, அதாவது பிரேக் விட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கான இன்னைக்கு வந்து ஒரு ஜென்ரல் லைஃப் வந்து சார் கொடுக்க போகிறாரு. எப்படி வந்து நம்ம நீங்கள் எப்படி படிக்கணும், இந்த 5 மந்த்ஸை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக வந்து இன்னைக்கு ஒரு அந்த ஜென்ரல் லைஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் அந்த எல்லாருமே வந்து யாரெல்லாம் படிக்கலையோ அவங்க வந்து அந்த ஜென்ரல் லைஃப் வந்து அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஸ்கெடியூல் வைஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கெடியூல் வைஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ரிவிஷன், இந்த எப்படி மேம் இப்போ வந்து 5 ஸ்கெடியூல் போயிடுச்சு, இன்னிலேருந்து 6th ஸ்கெடியூல் நீங்கள் படிக்கிறீங்க, இந்த ரிவிஷன் எப்படி மேம் பண்ணுறது, அதுக்கும் வந்து இந்த வீக் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து சார் இந்த ஜென்ரல் லைவ்லேயே சொல்வார். ஓகேங்களா? யூடியூப்க்கு வந்து டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தோம். இந்த பொங்கல் ஹாலிடே, அதுக்கப்புறமா எங்களோட பர்சனல் எமர்ஜென்சி கமிட்மெண்ட்டால் வந்து இந்த 2 வீக்ஸ் எங்களால் அந்த இது வந்து கொடுக்க முடியல. ஓகேங்களா? அந்த ரிவிஷன் பிளான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியல. அதுக்கும் வந்து இந்த வீக் வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், இந்த ரிவிஷன் பிளான் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அதுவுமே வந்து சார் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த ஜென்ரல் லைஃப்பில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாப் 10 ஜிகே கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஸ்கெடியூல் வைஸ் இருக்கிற லெசனை தான் வந்து நம்ம அந்த டாப் 10 ஜிகே கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் வந்து ஸ்கெடியூல் 18 வரைக்கும், டே 18 வரைக்கும் வந்து நம்ம இந்த டாப் 10 ஜிகே கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டே 18 வரைக்கும் ஒரே ஒரு ஸ்கெடியூல் தாங்க நம்ம முடிச்சிருக்கோம். டே 18 வரைக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு ஸ்கெடியூல் தான் முடிச்சிருக்கோம். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 7 பாடங்கள் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் 7 பாடங்கள் இருக்கும். அந்த 7 பாடத்துடைய லைவ் டெஸ்ட், டாப் 10 லைவ் டெஸ்ட் வந்து டே 18 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 180 கொஷின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆல் ஓவர் எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு லெசன்லேருந்தும் நம்ம வந்து எடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட்டு ரிவிஷனுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மார்னிங் லைவ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த பெஸ்ட் ரிவிஷன் மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணி தான், முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணி தான் அதை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ணலை, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இதுக்கப்புறமாச்சும் வந்து அந்த மார்னிங் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த நாளிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் 2க்கு உண்டான அந்த லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 10 கொஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் சொல்லியிருந்த மாதிரி தான், எங்கெல்லாம் நமக்கு பிரேக் ஆகுதோ அங்கே நான் உங்களுக்கு வந்து அப்படியே விட்டுற மாட்டேன். இன்கேஸ் என்னால் கொடுக்க முடியல, நம்ம டீம் வந்து யாராவது வந்து அந்த மார்னிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த டெஸ்ட் இருக்காது, மற்றபடி எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம டீம் வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு நிறைய இன்னோவேட்டிவாக எப்படிலாம் ரிவிஷன் கொடுக்கணுமோ, இன்னோவேட்டிவான கான்செப்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இலக்கணமுக்கும் வந்து பெரிய பிளான் வச்சுருக்கோம் இலக்கணமுக்கு. ஓகேங்களா? அதுவுமே வந்து இந்த வீக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? எங்கேயுமே பிரேக் ஆகாதீங்க. இது வரலையே அப்படின்ட்டு அங்கேயே ஸ்டாப் ஆகிடாதீங்க. எதுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். அங்கேயே அப்படின்னு விட்டுறாதீங்க. ஓகேங்களா? அந்த சொல்யூஷனை தேடி ஓடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படித்தா மட்டுமே வந்து உங்களால் வந்து இந்த குரூப் 4 வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு பிரேக், எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 1 or 2 days நீங்கள் வந்து அதை பற்றி நினச்சி அதில் ஒரு கவலை அது எல்லாமே இருக்க தான் செய்யும்.
அதிலிருந்து மீண்டு வந்து திருப்பியும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? எனக்கு தெரியும் ஹவுஸ் ஒய்ஃபால் குழந்தைங்களை சமாளிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா புக்கை எடுத்து வச்சு, அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க பெரியவங்களை சமாளிச்சுக்கிட்டு, இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க டைம் அலோகேட் பண்ணி படிக்கிறீங்க. ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து படிச்சிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த குரூப் 4 கனவை வந்து நீங்கள் அடைய முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு மார்னிங் டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை, இந்த ஒரு சின்ன மோட்டிவேஷனும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ பதிவுக்கு வந்தேன். உங்கள் எல்லாருமே வந்து ஆஃப்டர் அ லாங் டைமுக்கு அப்புறமா சந்திச்சதில் வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ கீப் ஃபாலோவிங். ரொம்ப என்ன சொல்கிறது, டிப்ரெஸ் மோடில் போயிடாமல் அங்கங்கே நீங்கள் பிரேக் எடுத்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ஜென்ரல் லைவ் வந்து சாருடைய ஜென்ரல் லைவ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக வந்து வரக்கூடிய நாட்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து அவர் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்வார். நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.